ஒரு திருவிழா ஒண்ணு பெருசா நடக்குது. ஒரு விழா. அது நீங்க கோயில் திருவிழா இல்ல ஊர் திருவிழா எது வேணாலும் நீங்க கற்பனை செஞ்சுங்க. விழானா எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. எல்லா மக்களும் பலதரப்பட்ட மக்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு எப்படி வேணாலும் தேர் திருவிழா, ஊர் திருவிழா, கோவில் திருவிழா எதுனாலும் சரி. அந்த திருவிழா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதாவது ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய இடம், ஆனால் தனித்தனியா ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒவ்வொரு விதமான சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்க பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஏதாவது ஒன்னோட அவங்க சிங்க் ஆகி அவங்களுடைய மகிழ்ச்சியை அவங்க என்ன செய்யறாங்க, ரெட்டிப்பாக்கிக்கிறாங்க, பெருக்கிக்கிறாங்க. இது அங்க அநேகமா நடந்துகிட்டே இருக்கு. அந்த திருவிழால தன்னுடைய தாயை தவற விட்ட ஒரு குழந்தை அழுதுட்டே இருக்கு. தன்னுடைய தாயை தவற விட்ட ஒரு குழந்தை அழுதுட்டே இருக்கு. யாரை நினைச்சு அழுகுது? தாயை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கு. இப்ப அங்க வர்றவங்க போறவங்க எல்லாருமே இந்த குழந்தை தாயை தவற விட்டுருச்சு, அழுதுகிட்டே இருக்கு. ஆனா அந்த குழந்தையினுடைய அம்மா எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? குழந்தைக்கு தான் தெரியும். ஆனா அங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. இப்ப அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, உங்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு. உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு. இப்ப குழந்தைக்கு அம்மான்றதை தவிர எதுவும் சொல்ல தெரியல, அடையாளப்படுத்தி சொல்ல தெரியல. ஆனா இதவே ஒரு அம்மாட்ட உங்க குழந்தைய காண, உங்க குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டா அடையாளப்படுத்தி சொல்ல முடியும். இப்ப இந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னா, அம்மான்ற வார்த்தையை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ அதுல ஒருத்தர் என்ன செய்யறாரு, சரி வா உங்க அம்மாவை எப்படியாவது தேடுவோம் அப்படின்னு சொல்லி கையில தூக்கிக்கிட்டு முதல் இந்த குழந்தையினுடைய அழுகைய நிறுத்தணும். ஏன்னா அது குழந்தை இல்லையா. அதனால என்ன செய்யறாரு, அங்க சுத்தி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட நிகழ்வுகளை காட்டி குழந்தையினுடைய மனதை மாத்தி அந்த கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பி கையில வச்சுக்கிட்டு அப்படியே மெல்ல 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 என்ன செய்யறாரு, சுத்தி வந்துகிட்டே இருக்காரு. ஆனா இப்ப அவங்க தாயை தேடல. அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, குழந்தையினுடைய கவனத்தை திருப்பிட்டு இருக்காரு. தாயை தேடக்கூடிய முயற்சி அவர் எடுக்கல. குழந்தைக்கு தாய் எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல. இப்போ இந்த கொஞ்ச நேரம் இவர் மற்ற விஷயங்களை காட்டி குழந்தையினுடைய அழுகையை மடைமாற்றம் செய்து திசை திருப்பி சமாளிச்சு சரி பண்ணாரு. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு திரும்ப என்ன செய்யுது, குழந்தை அழ ஆரம்பிச்சிருது. யாரை நினைச்சு? அம்மாவை நினைச்சு. மறுபடியும் வேற பக்கம் கூட்டிட்டு போய் யானை அது இது எல்லாத்தையும் காமிச்சு ஒரு 1/2 மணி நேரம் என்ன செய்யறாரு, அந்த எண்ணத்தை மாத்துறாரு. மறுபடியும் என்ன செய்யுது, அழ ஆரம்பிச்சிருது. என்னடா அது அழுதுகிட்டே இருக்கு, நம்ம காட்டக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. கடைசி அவராலையும் என்ன செய்ய முடியல, நிறுத்த முடியல. சரி உங்க அம்மா யாருன்னு கேட்டா உனக்கு சொல்லவும் தெரியல, உங்க அம்மாவை முன்ன பின்ன நானு பார்த்ததும் கிடையாது, அப்புறம் எப்படி நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தைய தனியா விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. ஏன்னா அது குழந்தை இல்லை, அதனால மனசு இல்லை. இப்ப அந்த குழந்தை என்ன செய்யுது, கடைசியா இறுதியா எல்லா விளையாட்டும் முடிஞ்சது. அது கொஞ்ச நேரம் விளையாடுது, கொஞ்ச நேரம் அம்மாவை நினைச்சு அழுகுது, கொஞ்ச நேரம் விளையாடுது, கொஞ்ச நேரம் அம்மாவை நினைச்சு அழுகுது. இறுதியா எல்லாம் முடிஞ்சுதா, இனி அதுக்கு எந்த சிந்தனை இருக்கும், அம்மா சிந்தனை மட்டும்தான் இருக்கும். அந்த அம்மாவை நினைச்சு என்ன செய்யுது, அழுதுகிட்டே இருக்கு. இப்ப அவர் பால் வாங்கி கொடுக்குறாரு, பழம் வாங்கி கொடுக்குறாரு, எதையுமே வேணாம், எனக்கு தேவை அம்மா மட்டும்தான்.
அப்படின்னு சொல்லி அதனுடைய அழுகையிலிருந்து அவர் என்ன செய்யறாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. இது கொஞ்ச நேரம் அங்கனையே உட்காந்து அழுகுற அந்த குழந்தை அழுகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய தூக்கிட்டு அழுகையோட அவர் என்ன செய்யறாரு, இது உங்க அம்மாவா, இது உங்க அம்மாவான்னு இவருக்கு தெரியாதுல்ல. அப்ப போற வர பெண்களை எல்லாம் காட்டி இது உங்க அம்மாவா, இது உங்க அம்மாவா, இது உங்க அம்மாவான்னு சொல்லி காட்டுறாரு. அந்த குழந்தை யாரையுமே அடையாளப்படுத்தல, இல்லைன்ற மாதிரி அது என்ன செய்யுது. இப்போ இது உங்க அம்மாவான்னா அந்த குழந்தை என்ன செய்யும், டக்குன்னு அழுகையை நிறுத்தணும். அப்ப இது உங்க அம்மாவான்னு காட்டும் போதும் திரும்ப அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னா அது அவங்க அம்மாவா இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அப்படியேனாலும் இது உங்க அம்மாவான்னு இப்ப அம்மாவை பார்த்து கேட்டா அம்மாவுக்கு தன் குழந்தை தெரியும்ல. குழந்தை சொல்லுதோ இல்லையா, தாய் என்ன சொல்லுவா, இது என் குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா இது எதுவுமே நடக்கல. ஒரு நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா தாய் வந்துடுறா. தாய் இயற்கையாவே என்ன செய்யுது, கொண்டு வந்து அந்த இது வந்து சேர்த்துருது. அம்மாவை பார்த்தோன்னே அந்த குழந்தை என்ன செய்யுது, அழுகையை நிறுத்திட்டு ஆமா மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா அம்மாட்ட போய் சேர்ந்துருது. அவ்வளவுதான் கதை. அம்மாட்ட போய் சேர்ந்துருது. சரியா? இப்ப அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட உணர்வு தான், அந்த குழந்தைக்கு ஒரு உணர்வு வந்தது பார்த்தீங்களா, அந்த உணர்வு அந்த தாய் வந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு மன மகிழ்ச்சி வந்ததுல, ஒரு இன்பம் வந்ததுல, ஒரு ஆனந்தம் வந்ததுல இல்லையா, ஒரு பரவசம் வந்ததுல. ஆமா. இப்ப அந்த அம்மா யாரு, இந்த குழந்தை யாரு? சரி, அம்மா குழந்தை மனம். அம்மா யாரு? கரெக்ட். அது வேற மாதிரி சொல்லுங்க. இப்ப குழந்தை மனம்னாரு ஜீவசக்தியான வாயு தான் மனோன்மணி தாய். இப்போ அந்த பெரும் திருவிழால நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம காணாம போயிட்டோம், நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆமா. ஆனா இப்போ அவர் கேட்டார்ல, இது உங்க அம்மாவா, இது உங்க அம்மாவான்னு, அது அழுதுகிட்டே இருந்தது. உன்னுடைய அம்மா எப்படி அடையாளம் சொல்லுன்னா அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல. அதே நிலைமையில தான் நம்மளும் இருக்கோம். நமக்கும் கேள்வி என்ன ஆகுது, தாய் எப்படி இருக்கும், தந்தை எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி வருது. ஆனா வெளியில ஒரு தாய் இருக்கு, தந்தை இருக்கு. இருந்தாலும் நம்ம அதை ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய தேடல் வேற ஆயிடுச்சு. சாமி ஏற்கனவே தாய் தந்தை, உண்மையான தாய் தந்தை என்பது உள்ள இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த அம்மா வந்தாங்கல்ல திருவிழால, அந்த அம்மா எப்படி வந்தாங்க? நான் வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன் தெளிவா. கரெக்ட், கரெக்டுமா. இந்த குழந்தை சும்மா அழல. யார நினைச்சு அழுதுச்சு? அம்மாவை நினைச்சு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சது. ஒரு குழந்தை அழுதா சொல்லுவாங்க வீம்புக்கு அழுதுன்னுபாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இது ஏக்கத்துக்கு ஏங்கி ஏங்கி அழுகுதுன்னு சொல்லுவாங்க. வீம்புக்கு அழுகிறத தெரிஞ்சிரு, கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இப்ப என் மகன் மாதிரி ஜீவன்லாம் இல்ல, ஏங்கி அழுகிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஏக்கத்துக்கு அழுகும் பொழுது தாய் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இதுல தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நாம ஏங்கி ஏங்கி என்ன செய்யணும்? அதேதான், அழுத புள்ளதான் பால் குடிக்கும் இல்ல, அதேதான். இப்ப ஏங்கி ஏங்கி அழுததுனால அதனுடைய உணர்வு அந்த தாயை எங்கேயோ இருந்து கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி, மனோன்மணி தாய் என்பவள் எப்படி இருப்பான்னு சொல்லி பல நூல்களை பார்த்தோம்னா அதுக்கு பல அடையாளங்கள் சொல்றாங்க. பல அவாளைத்தாய், குமரித்தாய்ன்னு பல அடையாளங்கள் சொல்றாங்க. சிறு குழந்தையாக வருவாள், இந்த நிறத்துலதான் ட்ரெஸ் போட்டிருப்பா, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் அவர்களுக்கு உணர்த்தப்பட்ட வடிவமாகவும் அவர்கள் உணர்ந்த அந்த எண்ணத்தின்
பிரதிபலிப்பாகவும் தான் அதை அங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த உண்மை தத்துவம் என்ன அப்படின்னா, மனோன்மணி என்பது ஜீவசக்தியான வாயு தான். சரியா? இப்ப இன்னொன்னு பாருங்க. இப்ப தொலைஞ்சு போன குழந்தை ஏங்கி ஏங்கி அழுது தாய் வந்தாச்சு. சரியா? தாயிட்ட குழந்தை போயிருச்சு. இப்ப குழந்தை சமரசம் ஆயிடுச்சு. குழந்தைக்கு சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் வந்துருச்சு. சரியா? இப்ப இந்த தாய்கிட்ட இருக்கு, குழந்தை தாய்கிட்ட இருக்கு. இப்ப இந்த தாய் என்ன செய்வா? பயத்தோட. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. ஒண்ணு, நமஸ்காரம், அங்க இருக்கிறவரு கேட்பார்ல, குழந்தைய கூட்டிட்டு போனேயே எங்க, என்ன வேலை உனக்கு, நான் உன்னை எதுக்கு கூட அனுப்பிச்சேன், இவ்வளவு நேரம் குழந்தைய தொலைக்க விட்டுட்டு நீ அந்த திருவிழால நீ என்ன பண்ணிட்டு இருந்த, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அப்போ உன்னுடைய கவனக்குறைவுல தான் என்ன இருக்கு, குழந்தை காணாம போயிருக்கு. அவ்வளவுதான் விஷயம். உன்னுடைய கவனக்குறைவுல குழந்தை காணாம போயிருக்கு. இப்ப இந்த தாய் கூட்டிட்டு போய் தான் தகப்பனை காட்டணும். அதுக்கு தான் அந்த தாய் என்ன செய்யறா, வாரா. இப்ப திருவிழால காணா போன குழந்தை தாய் தகப்பன் தெரியும். குழந்தை கிடைச்சது, கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் குழந்தைய காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன், இந்த உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்களாச்சு உங்க பிள்ளையாச்சு, இனிமேல் நான் திருவிழாக்கெல்லாம் போக மாட்டேன், கூட்டி போறேன்னா நீங்களே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி குழந்தைய கொடுத்துறது வழக்கம். அதே தான் இங்கேயும் இல்லையா? அப்ப இந்த தாய் ஏங்கி ஏங்கி அழும் பொழுது வரக்கூடியவள் தான் தாய், ஜீவசக்தியான வாயு. அதுக்கு மனோன்மணின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஏன்னா மனம் என்பது சலிக்காமல் இருந்து, சலிக்கக்கூடாது மனம். ஆமா, சலிச்சதுன்னா என்ன ஆகும்னா, அந்த திருவிழால இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து பார்த்து நம்ம தாயை தேடுறத என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும், விட்டு போகும். அதே இதுல இன்னும் கொஞ்சம் நேரம் கடந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை நீங்க ஏங்கி ஏங்கி அழாம அவர் வாங்கி கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு ராட்டினம்லாம் சுத்திட்டு, ஓ இந்த வாழ்க்கை நல்லா இருக்கே அப்படின்னும் போது அவருக்கு ஒரு மனோபாவம் வந்து, சரி பரவாயில்ல வா, எங்க வீட்டுல 4 பேர், 5ஆவதா உன்னையும் வச்சு நான் கஞ்சி ஊத்திக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டா, இங்க தாய் வர்றது என்ன ஆயிடும், கட் ஆயிடும். அப்ப அந்த குழந்தை எதுக்குமே ஆட்படல. அவர் காட்டினதெல்லாம் கவனிச்சது. ஒரு ராட்டினத்தை காட்டினாரு, அந்த சர்க்கஸை காட்டினாரு, ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாரு, ஐஸ் வாங்கி கொடுத்தாரு, எல்லாமே சரி, எல்லாம் அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான். ஆனால் அதனுடைய சிந்தனை எல்லாம் எங்க இருந்துச்சு, நமக்குன்னு ஒரு தாய் இருக்கா, நம்ம அவள்கிட்ட தான் போய் சேரணும், இந்த விழா முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம அவள்கிட்ட தான் போய் சேரணும், இவர் யாரோ கைடு நம்மளை சும்மா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, நம்ம இவர் கூட எல்லாம் போயிடக்கூடாதுன்னு தெளிவாத சிந்தனையில இருந்திருக்கு. அதனால என்ன செஞ்சிருச்சு, இறுதியா உன்னோடது எதுவுமே வேலைக்கு ஆகாது, எனக்கு எங்க அம்மா தான் வேணும்னு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சது. அந்த ஏக்கத்தினுடைய உணர்வு தாயை வர வச்சு கொடுக்குது. இதை நம்ம உள்ள கொண்டு வரணும். ஏங்கி தவம் செய்தல். உனக்காக ஏங்கி 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 கிடந்தேன் அனுதினமும் சொல்றார். ஏங்கி தவம் செய்வது, அந்த தாய் வர வேண்டி தவம் செய்வது. அப்ப முதல் நம்ம என்ன செய்யணும், இந்த திருவிழால தொலைஞ்சதை நம்ம உணரணும். நம்ம தொலைஞ்சு போயிட்டோம், அதான் உண்மை. சரியா? ஆனால் நம்மளை ஒண்ணு வழி நடத்தி கூட்டிட்டு போகுது, அதுதான் நம்மளுடைய குடும்பம். நீ திருவிழால தொலைஞ்சிட்ட, ஆனா இங்க உனக்குன்னு ஒண்ணு இருக்கு, அது நம்மளுடைய குடும்பம். அது திரும்ப என்ன செய்யுது, நம்மளை தூக்கி வச்சுட்டு இங்க பாரு, அதை பாரு, இதை பாரு, இதை பாருன்னு சொல்லி நம்மளை பூச்சாண்டி காட்டி சுத்திட்டே இருக்கு. சரியா? ஆனால் நமக்கு ஒரு தேர்தல் வந்தது பாருங்க, அதுதான் உண்மையான தாயை அடையக்கூடிய உணர்வு. இதெல்லாம் சும்மா, ஆமா நீ என்னை ஏமாத்துற, ஆனா உண்மையே வேற இருக்கு அப்படின்னு அந்த தேர்தலோட நம்ம வந்தோம் பாருங்க. அங்க இருந்துதான் உண்மையான நிலை தொடங்குது. அந்த ஏக்கம் நமக்கு அந்த முற்றும் அந்த அந்த பாயிண்ட்டுக்கு போற வரையும் நம்மள்ட்ட இருக்கணும். ஏங்கி ஏங்கி ஜெபித்தல். இப்ப நம்ம உட்கார்றோம்,
தியானம் பண்றோம், தவம் பண்றோம். இப்போ கிளாஸ்ல எவ்வளவோ அனுபவ விஷயங்களை பேசியிருக்கோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதை அதோட ஒப்பிட்டு பாருங்க, இந்த பயிற்சியை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க, எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். நீங்களும் எல்லாமே என்ன செய்றீங்க, ஒன்னோட ஒண்ணு அதை ஒப்பிட்டு பார்த்து அந்த ரிசல்ட்டுமே சொல்லிக்கிட்டே வாரீங்க. இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, அதெல்லாம் சரி, ஆனா எல்லா சித்தர்களும் உயர்வா பேசக்கூடியது மனோன்மணி வந்துட்டா எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. அப்ப எல்லா ஆற்றலையும் விட இந்த மனோன்மணின்றது மிகச் சிறந்தது, உயர்ந்ததாக இருக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கேள்வியா இருக்கு. இந்த மனோன்மணி அப்படின்றதற்கு இன்னொரு பேர் உண்டு. அதாவது உங்களுடைய மொத்த ஆற்றலும் எங்க மையம் கொண்டு இருக்கோ அதுக்கு பேரு மனோன்மணி. உங்களுடைய மொத்த ஆற்றல், உங்க உடம்புக்கு என்னெல்லாம் சக்தி கிடைக்குதோ, நீங்க சாப்பிட்றதுக்கு, செமிக்கிறதுல இருந்து, பார்க்கறதுக்கு, கண் பார்வைக்கு அந்த பார்க்குற சக்தியில இருந்து, பேசுற சக்தியில இருந்து, சுவாசிக்கிற சக்தியில இருந்து, காது கேட்கிற சக்தியில இருந்து, உட்காருங்க உட்காருங்க, நமஸ்காரம், உட்காருங்க. இது மாதிரி உங்களுடைய புற அவயங்கள், அக அவயங்கள் உள்ளேயும் சேர்த்துக்குங்க, ரெண்டையும் சேர்த்து இதெல்லாம் எந்த ஆற்றல்ல இயங்குதோ அந்த ஆற்றலுக்கு தேவையானதை பிரித்து கொடுக்கக்கூடிய மொத்த ஆற்றலும் எங்க இருக்கோ அதுக்கு பேரு மனோன்மணி. ஏன்னா ஒரு தாய்க்கு 10 பிள்ளைகள் இருக்கும், 12 பிள்ளைகளும் இருக்கும், 5 பிள்ளைகளும் இருக்கும், ஒரு பிள்ளையும் இருக்கும். அந்த தாய் தான் என்ன செய்யறா, எல்லாத்தையும் பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்குறா. ஆமா, உணர்வினுடைய பேருணர்விற்கு பேர் தாய். உணர்வினுடைய பேருணர்வு, உணர்வுன்றது இப்ப சாதாரண நிலையில நம்ம இருக்கக்கூடியது. இதை பேருணர்வாக மாத்துறோம். அது என்ன பேருணர்வு? உணர்வுனா சாதாரணம், தலை அசைக்கிறீங்க, கேட்குறீங்க, அதெல்லாம் சரி. இதை பேருணர்வா எப்படி மாத்துறது அப்படின்னா, ஒரு அரிசி சிந்திரிச்சு, நம்ம சமைக்கிற அரிசி என்ன ஆயிடுச்சு, சிந்திரிச்சு. இப்ப அதை தனித்தனியா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனியா நம்ம பார்க்கிறோம். பார்த்தோம்னா அது நமக்கு கண் பார்வைக்கு எப்படி தெரியும்னா செதறி கிடக்கு, அவ்வளவுதான் இல்லையா? இப்ப அதெல்லாம் ஒன்னா குமிச்சோம்னா அது ஒரு குவியலா இருக்கு. ஆமா, அது மாதிரி உணர்வு நிலை நமக்கு உடல் பூரா பரவி அங்கங்க செதறி இருக்கு. அதுவே ஒரு இடத்துல கொண்டு குவிக்கும் பொழுது அது பேருணர்வாக மாறுது. இப்ப இதே உங்க கதையில இருந்து சொன்னோம்னா, இந்த குழந்தை காணா போச்சு, தேடிக்கிட்டே இருந்தா கிடைக்காது ஒண்ணு. ஏன்னா என்னன்னு தெரியாம தேடிக்கிட்டே இருக்கும். அவருக்கு அவங்க அம்மா பத்தி தெரியாது, குழந்தைக்கு சொல்ல தெரியல, சரியா? இப்போ ஒரு டெக்னாலஜி இருக்கு, அங்க அந்த மையத்துக்கு இந்த குழந்தை என்ன பேர் உடையது, காணா போச்சு அப்படின்னு ஒரு அறிவிப்பு. இப்ப அங்கேயே உக்காந்தாச்சு, எங்கேயுமே போகல, ஒரே இடத்துல உக்காந்தாச்சு. இப்ப அம்மா வர வரையும் குழந்தை என்ன செய்யணும், அங்க பாதுகாப்பா அங்கதான் இருக்கணும், இல்ல? அதுதான் நீங்க இங்க உட்கார்றது. அறிவிச்சுட்டு நான் தொலைஞ்சு போயிட்டேன், டெய்லி என்ன செய்யறீங்க, அறிவிக்கிறீங்க. நீ எங்க இருக்க, நீ வா. ஆமா, நீ வந்தா தான் நான் எங்க போக முடியும், வீட்டுக்கு போக முடியும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பரவி இருக்கக்கூடிய உணர்வை ஒரே மைய புள்ளிக்கு கடத்துவது. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்கத ஒண்ணு சேர்த்து ஒரே ஒரு நிலைக்கு, சுழுமுனைதான் அது, ஒரே மைய புள்ளியில் கடத்துவது. தாய் இருப்பது இந்த வீடு, தந்தை இருப்பது இந்த வீடு, அவ்வளவுதான் விஷயம். ஆமா, தாய் எங்க இருக்கா, இங்க இருக்கா, தந்தை எங்க இருக்காரு, உச்சியில இருக்காரு, அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த அம்மாட்ட போய் சேர்ந்தாதான் அங்க கூட்டிட்டு போவா, இல்லையா? நம்ம தான் தொலைஞ்சிட்டோமே. ஆமா, அதனால மையத்துல போய் உட்காந்து அறிவிக்கிறோம், நான் தொலைஞ்சு போயிட்டேன், பாரு நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா நான் முன்ன பின்ன உன்னைய பார்த்ததில்லை, எங்க உள்ள வெளியில இருக்கிற அம்மாவை தெரியும், எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. முதல் நீ கருப்பா, சிகப்பா, புழுவா, வெள்ளையா, நீ பாவாடை போட்டிருப்பியா, சேலை கட்டிருப்பியான்லாம் எனக்கு தெரியல. ஆனா என்னென்னவோ எழுதி வச்சிருக்கானுங்க, அதையும் என்னால முழுசா ஏத்துக்க முடியல. ஏன்னா என்னுடைய தாய் எப்படி இருப்பான்னு தெரியாது. இப்ப அந்த திருவிழால 1008 தாய்மார்கள் இருக்காங்கல்ல,
அப்ப அதைத்தானே கேட்குறாங்க, இது வந்து உங்க அம்மாவா, இது வந்து உங்க அம்மாவானா அந்த குழந்தை என்ன செய்ய மாட்டேங்குது, அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அப்ப இங்க தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மனோன்மணி என்பது அந்த தாய் என்பது ஒரே ஆற்றல் உடையதுதான். ஆனால் ஒவ்வொரு தவவாதிக்கும் அது தனித்தனி உணர்வு நிலையை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு தவவாதிக்கும் தனித்தனி உணர்வு நிலையை கொடுக்கக்கூடியது. இன்னொருத்தர் சொல்றாரு, மனோன்மணி என்பது நம் உடம்பில் ஓடக்கூடிய இரத்தத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்றார். அது அவருடைய அனுபவம், அவருடைய அனுபவம் சொல்றாரு. சரியா? இப்ப அதை வந்து நம்ம ஏத்துக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இரத்தத்தில் பிராணசக்தி இல்லைன்னா அதுவும் என்ன ஆயிடும், போயிடும். அப்ப இங்க மையத்துல இருக்கிறதான அங்கேயும் இருக்கு. நமஸ்காரம் உட்காரம். மையத்துல இருக்கிறதுதான் அங்கேயும் இருக்கு. ஆனா அவர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அதை சொல்லிட்டார், அதை தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இறுகி கட்டி வைத்திருக்கக்கூடிய உட்கார நமஸ்காரம், இறுகி கட்டி வைத்திருக்கக்கூடிய சுக்கிலமே, இறுகி கட்டி வைத்திருக்கக்கூடிய சுக்கிலமே தாயாகும் சொல்லி சொல்றார். அங்க மாறுபடுதா? அவருடைய அனுபவம் மாறுபடுது. அப்ப இதெல்லாமே நமக்கு எடுத்துக்க முடியுமான்னா எடுத்துக்க முடியாது. ஆனா நமக்கு அது என்ன மாதிரி உள்ள கொடுக்க போகுது, நம்மளுடைய தாய் யாரு, அந்த அடையாளத்தோட தான் நம்ம மேல போக முடியும். இதுதான் விஷயம். ஆனா அங்க போனா தகப்பன் ஒரே தகப்பன் தான், ஒரே தகப்பன் தான், அந்த ஒரே ஈஸ்வரன் தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால இந்த ஜீவசக்தியான வாயு, அதனாலதான் சாமி என்ன சொல்றாருன்னா, ஜீவசக்தியான வாயுவை ஈஸ்வரத்தன்மைக்கும் சொல்லி, ஜீவசக்தியான வாயுவே ஈஸ்வரனாகவும் ஆச்சு அப்படின்றாரு. சுக்கிலமே மனமாச்சுன்றாரு, மனமே ஈஸ்வரனாகவும் ஆச்சுன்றாரு இன்னொரு இடத்துல. இதெல்லாம் வந்து அங்கங்க கன்வெர்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜை தான் சாமி சொல்லிக்கிட்டே போறார். இது இதுவாக மாறி, இது இதுவாக மாறி, இது இதுவாக மாறி, கடைசியா வந்து நீ அதுவாகவே மாறக்கூடிய நிலைதான் அது. அதுவரை நீ ஒவ்வொன்னையும் கடைபிடித்து நம்பி நம்பிக்கையோட பயணப்பட்டு தான் ஆகணும்ன்றது தான் சாமி அப்படி சொல்றார். அதனால மனோன்மணி தாய் என்பது நீங்கள் ஏங்கி வர வைக்கக்கூடிய ஒரு உணர்வு, ஏக்கத்தின் மூலமாக ஏங்கி ஏங்கி பயிற்சி செய்து. அப்படின்னா ஏக்கம்னா என்ன அப்படின்னா, ரெண்டு ஏக்கம் இருக்கு. அதாவது வீம்புக்கு அழுதல், எனக்கு இது வேணும் வேணும்னாலே வேணும்னு வீம்புக்கு அழுதல், நமஸ்காரம் உட்காரம், அடம் பிடித்து அழுவது, அது இருக்கு. ஆனா அந்த ஏக்கம் வந்து ஜெயிக்காது. ஆமா, அந்த ஏக்கம் ஜெயிக்காது. ஆமா, இப்போ ஒருத்தர் நான் வந்து உயர்ந்த ஞான நிலை அடையணும், நான் சித்தனாகணும் அப்படின்னு முரட்டுத்தனமா உட்காந்து தவம் பண்ணி அடைஞ்சிருவாரான்னு அடைய முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த தத்துவார்த்த உண்மை புரியாம ஒரு 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 வண்டி இருக்கு, இந்த வண்டியை வந்து அவர் ஓட்டி பழகணும். நானே ஓட்டி பழகிக்கிறேன்னாருன்னா அவர் என்ன செய்ய முடியாது, கற்றுக்க முடியாது. அப்ப ஏற்கனவே ஓட்டியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய அனுபவங்களோட சேர்ந்துதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஓட்ட முடியும். அந்த நிலை தான் இப்ப சாமி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிலை. நாம அந்த முழு தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மைத்தன்மையிலிருந்து ஏங்கி ஜெபித்தல், லயத்தோடு ஏங்கி. ஆமா ஆமா ஆமா, இங்க காதல்ட்டோம்னா வேற எடுத்துக்கிடுவாங்க, அதனாலே அந்த வார்த்தையை சொல்றது இல்லை. ஏன்னா நேற்று இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து அங்க மதுரையில போச்சு. ஆமா, வந்திருந்த ஒருத்தர் கேட்டாரு, என்னங்கய்யா இந்த பாட்டுல எல்லாம் வந்து கரெக்டா ஐயா எப்படி எடுத்தாருன்னு தெரியல, பாருங்க கரெக்டா எடுக்கிறாரு. இதே பாட்டை வச்சுதான் நேற்று அங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகின்றாங்களே, இந்த காதல்ன்றாங்களே அது என்னன்னு சொல்லி கேட்டாரு. ஏன் அவனுக்கு தெரியவே தெரியாதான்னு சொல்லி கேட்டேன். நான் அப்படிதான் கேட்டேன். அவன் கேட்டாரு, எத்தனை வயசாச்சு? 45 வயசாச்சு. உங்களுக்கு தெரியாதா, பிறந்ததுல இந்த வார்த்தையை கேட்டதே இல்லையா, தெரியாதா, புதுசா வந்து என்னட்ட கேட்டு, இல்ல அது சித்தர் சொல்லி, சித்தர் சொல்லக்கூடாது அந்த வார்த்தைய அப்படின்னு. அப்ப எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வார்த்தை தவறான வார்த்தை இல்லை தானே, அவங்க சொல்ற காதல்ன்றது வேற தானே. அப்ப நீங்க ஏன் அதை அதுக்கு எடுத்துக்கிறீங்க, லவ் பண்ணுங்க அப்படின்னு. யார சாமின்றாரு உடனே, அப்படிதான் கேட்டாரு என்கிட்ட. உள்ள லவ் பண்ணுங்க, உள்ள அம்மா இருக்கா, அம்மாவை லவ் பண்ணுங்க. ஆமா, உள்ள ஒரு மனைவி இருக்கா, அவளை லவ் பண்ணுங்க. உள்ள குழந்தைகள் நிறைய இருக்கு, உள்ள ஞான குழந்தைகள் நிறைய இருக்கு, அதை நீங்க காதலிங்க, அதோட ஏங்குங்க, அதோட ஸ்பரிசப்படுங்க, அந்த ஆனந்தத்தை நீங்க அனுபவிங்க. அதுக்குத்தான் அவங்க அந்த வார்த்தையை வந்து அங்க போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வேற மாதிரி
எடுத்துக்க கூடாது அப்படின்னு. அதனால சில வார்த்தையை நான் சொல்றது இல்லை, என்ன தவறா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக. அது கரெக்டா எப்படியோ பாருங்க மொபைல்ல இருந்து வந்துருச்சு அந்த மாதிரி இல்லையா. அந்த ஏக்கம் முழு தத்துவ நிலையையும் புரிந்து கொண்டு இயங்கக்கூடியது. சரியா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. தாய் மீது மிக அன்பாக இருந்து சாதாரண மக்கள் மத்திய தாயை 100% உண்மையா நேசிச்சு, ஒரு நோய் இல்லை நொடி இல்லை நல்லா இருந்த ஒரு தாய், அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், இறந்துடுறாங்க. இப்ப அந்த குழந்தையினுடைய மனநிலை என்னன்னா, அந்த தாய் முன்னாடி உட்கார்ந்து இருந்து எனக்காக ஒரு தரம் நீ எழுந்து, எனக்காக ஒரு தரம் நீ எழுந்து பிறகு கூட படுத்து விட்டால் என்னுடைய மனம் மாறும் சொல்லி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும். நீ ஒன்னும் செய்யாத, நீ இறந்ததாவே இருக்கட்டும், ஆனா நான் விரும்புறது என் கண் பார்வைக்காக நீ ஒரு தரம் எந்திரிச்சு உட்காரு, உன்னை நான் பார்த்துட்டு கட்டி பிடிச்சு கொஞ்சிடுறேன், அதுக்கப்புறம் திரும்பி நீ என்ன செஞ்சுக்கோ, இறந்த மாதிரியே நீ படுத்துக்கோ, எனக்கு அது போதும் சொல்றாங்க பாருங்க. அந்த ஏக்கம் தான் நமக்கு தவத்துல வேணும். நீ எனக்காக ஒரு தரம் நீ வா, நான் இவ்வளவு ஆமா எனக்காக ஒரு தரம் வா, நீ எங்க இருக்க, எனக்காக ஒரு தடவை வா, என்னுடைய ஆற்றலே பேராற்றலே, என்னுடைய உணர்வே பேருணர்வே, என்னுடைய ஆனந்தமே பேரானந்தமே, நீ எங்க இருக்க, எனக்காக ஒரு தரம் நீ வா, அதுக்கப்புறம் நீ எங்க இருக்கியோ போயிடு, ஏன்னா நீ வந்துட்டேன்னா அப்புறம் போக மாட்டேன், என்னை சேர்த்தா கூட்டிட்டு போவ, அது தெரியும் இல்லையா. ஒருவேளை அந்த குழந்தை சொன்னது நடந்துருச்சுன்னா திரும்ப அந்த தாயை படுக்க விடுமா, நான் விட மாட்டேன், நீ வந்துட்டேல, நான் இனி உன்னைய விடவே மாட்டேன், நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிரு, இனிமேல் என்னைய விட்டு நீ போகாத இல்லையா. அந்த ஏக்கம் வரணும். நான் உதாரணத்துக்காக அதை சொன்னேன். ஆமா, ஆழமான அன்பு உள்ள இருக்கக்கூடியதுல வரணும். வந்தா உங்களுக்கு அது வர ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த ஏக்கத்தோட கொடுத்து பாருங்க, உள்ள ஒரு நிகழ்வு நடக்கும், ஒரு உணர்வு பரிமாற்றம் நடக்கும், ஒரு ஒரு ஆனந்த ஒரு அந்த பரவச நிலை அப்படியே உண்டாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஈஸியா சாமி சொன்ன ஆனந்த மத்தனாய் இருக்க முயற்சி செய்யுங்கள், ஆனந்த மத்தனாய் இருங்கள்னு சொன்ன வரும். ஆமா, கண்ணீரும் வரும், தெரியாது, அதெல்லாம் நடக்கும். சாமி சொன்னால ஆனந்த மத்தனாய் இருங்கள், நான் அதற்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். அந்த ஒரு இடத்துலதான் சாமி சொல்றாரு. எங்கேயுமே சாமி ஒரு பரம்பொருள் எதற்காக பிரார்த்தனை செய்யணும் தேவையில்லை இல்ல, ஆனா எதற்காக பிரார்த்தனை செய்கிறாருன்னா, நான் இந்த வித்தையை உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க இதை ஃபாலோ பண்ணி அந்த நிலைக்கு வருவதற்காக மட்டும் நான் பிரார்த்தனை செய்கிறேன், வேற எதுக்காகவும் நான் பிரார்த்தனை செய்யல. நீங்க இந்த வித்தையை சரியா செஞ்சு அந்த நிலையை அடைவதற்காக இவருக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்கு, அதை அடையணும்னு நான் பிரார்த்தனை பண்ண மாட்டேன். சாமிக்கு அது வேலை இல்லை. ஆமா, அவர் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது நடக்கணும், அது வேலை இல்லை, கிடையாது. அவரு மெயினா ஒன்னே ஒண்ணு, நான் உனக்கு வித்தை கொடுத்தேன், ஒரு தகப்பனா இருக்கேன் இல்லையா, நீ அந்த இடத்துக்கு வர்றதுக்காக நான் உனக்கு பிரார்த்தனை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஏக்கம் வரணும். இறந்து போன தாய் ஒரு நொடியாவது எழுந்து அமர்ந்து விட்டால் அந்த மகளுக்கு என்ன ஏக்கம் இருக்கும், எதிர்பார்ப்பு கடைசி வரையும். அந்த தெருமுக்கு கொண்டு போய் போறப்ப கூட நமக்கு என்ன தோணும், அங்கிருந்து எந்திரிச்சு இறங்கி ஓடி வந்துட மாட்டாங்களா அன்ற அந்த ஏக்கத்தோடையே அந்த பிள்ளை என்ன செய்யும், வீட்டுக்கு போகுது இல்லையா. அந்த இது நமக்கு வரணும், உள்ள வரணும், நமக்கு உள் உணர்வுல வரணும். நான் இவ்வளவு நாள் ஏங்கி உன்னை நான் கூப்பிடுறேன், ஒரு தரம் உன்னுடைய பேரு உணர்வு நிலையை எனக்குள் உட்செலுத்தி விட்டு நீ செல் போதும். ஆனா நீ போக மாட்ட, நீ என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவ, அதுல நான் பாதுகாப்பா இருந்துருவேன். ஏன்னா ஒரு தடவை தொலைச்சிட்டான், உன் கையை விட்டுட்டேன் நான் திருவிழால இல்லையா. அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாரும் சாமி சாமியினுடைய விரலை பிடித்து கொண்டு நீங்கள் நடக்காதீர்கள், சாமி உங்களுடைய கையை பற்றி கொண்டு அவர் நடக்கும்படியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள். அது எதுனா சட்டத்திட்டத்தோட இருக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, யாரெல்லாம் சாமி சொன்ன மாதிரியான சட்டத்திட்டங்களோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய கையை சாமி பிடித்திருக்கிறார். சட்ட திட்டத்துக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய சௌகரியத்துக்கு இருப்பவர்களாம் நாம சாமி கைய பிடிச்சிருக்கோம். பயம் என்னன்னா, எங்கேயாவது விட்டுட்டு போயிடுவாரோ, நம்மள உள்ள எடுக்க மாட்டாரோன்னு. சரியா, போற வழியில கொஞ்ச நேரம் இப்படி திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும், கையை அப்படியே விட்டுரும்.
இப்ப சட்டத்திட்டத்துக்குள்ள இருக்கும்போது பிடிச்சிருக்கிறது யாரு? அவரு. அங்க என்னடா பிராக் பாக்குற, வாடா இங்க அப்படின்னு சொல்லி ஒரு இழுத்தாருன்னா நமக்கு சுதாரிப்பு வந்துடும். குழந்தையை தவற விட்டவர்கள் வேற யாருமே கிடையாது. அவர்கள் கையால் குழந்தைய கையை பிடிக்காமல் இருந்தால் குழந்தை என்ன செய்யும்? போயிடும். குழந்தை வந்து தாயினுடைய கையை பிடிச்சே நடந்துச்சுன்னா தவறு. இதுதான் விஷயம். நம்ம ஆமா பிடிச்ச பிடி ஆமா ஆமா. அதனால வந்து நம்ம அதை தெளிவா வச்சுக்கணும். ஆமா, ஏங்கி ஜெபித்தல் என்பது அதை உணர்ந்து நம்மளுடைய சித்த வித்தையினுடைய முழு தாற்பயம் நமக்கு தெரியும், இதுதான் இது செய்ய போகுதுன்னு. அதை உணர்வுக்கு கொண்டு வந்து நாம அந்த தாயை பார்க்க போறோம். மனோன்மணின்னு சொல்லக்கூடிய அந்த தாய், அவளும் நம்மளை எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கா, எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கா, நாமளும் அவளை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் தன்னுடைய குழந்தையினுடைய அடையாளம். நமக்கு தாயினுடைய அடையாளம் தெரியாது. அதுதான் விஷயம். அந்த தாய் நம்ம இடத்தில் வரணும்னா அவள் எப்படி அடையாளப்படுத்தி வைத்திருக்காளோ அந்த அடையாளத்தோட நம்ம இருக்கணும். அதை தான் சாமி வந்து சொல்றார், 8 நிலைமைகளில் இருந்து நீ முதல்ல வெளியில வந்துருன்றார். நீ இந்த அடையாளத்தை எல்லாம் விட்டுட்டேன்னா தாயினுடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சிருவா. அவ இதுதான் என் பிள்ளை, இதுதான் என் பிள்ளை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஆகா இது நல்லா இருக்கு, இவர் பிஸ்கட் வாங்கி கொடுக்குறாரு, இவரு ராட்டினத்துல ஏத்துறாரு, அதனால பரவாயில்ல, கொஞ்ச காலம் இப்படி வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, நம்ம இப்படி போயிடுவோம்னு என்ன செஞ்சிடறோம்? திசை மாறிடுறோம். அந்த இது இருக்கக்கூடாது. அதனால மனோன்மணி என்பது உணர்வின் பேருணர்வு, ஆற்றலின் பேராற்றல், ஆனந்தத்தின் பேரானந்தம். இதுதான் மனோன்மணி, வேற எதுவுமே கிடையாது. ஆமா, சுருக்கமா சொன்னா, சாமியினுடைய சித்தவேத கூற்று பிரகாரம் சொன்னா அதுதான் அந்த தாய் என்பது, மனோன்மணி என்பது ஜீவசக்தியான வாயு. ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, அதான் சொன்னேனே, அவங்க அவங்க உணர்வு நிலைக்கு தகுந்த மாதிரி வேற வேற மாத்தி வச்சுக்கிட்டாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமா, எம் சாந்தி, ஆர் சாந்தி, எஸ் சாந்தி, சாந்தி ஒண்ணுதான், எல்லாம் சாந்தி ஒண்ணுதான். இங்க எது மாறுபடுது? இன்சியல் மாறுபடுது. சாந்தி எல்லாமே ஒண்ணுதான், இன்சியல் மட்டும் மாறுபடுது, அவ்வளவுதான் வித்தியாசம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? சரி, நமஸ்காரம்.